மாமியாருக்கு மாமனாருக்கு சண்டை வந்திருக்கும், ஆஃபீஸில் ஒரே டென்ஷனாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்குறா, ஞானத்தை கொடுக்குறா, புத்தியை கொடுக்குறா. வாராய்க்கு 2 பல்லு இருக்கும் இல்லையா, இதுதான் ரூபம். வாராய்க்கு படிக்கிறது என்னன்னா, ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் நடக்கக்கூடிய விசேஷ தினங்களை எப்படி தெய்வ வழிபாடு பண்ணலான்றத தொடர்ந்து நம்ம ஸ்ரீராம் குருஜி ஐயா கிட்ட கேட்டிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வரக்கூடிய பஞ்சமியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி திதியை எந்த தெய்வத்தை வழிபடலான்றதை எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க? வாராகி வாராகி வாத்தாளி வாத்தாளி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தன்னேன் மகாஜும்பே ஜம்பன்ய சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக் ஜிக்வா ஸ்தம்பனம் சீர்க்கம் வைஷ்வம் ஐம் க்ளீம் க்ளௌம் டக 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 உம்பத் ஸ்வாஹா. விசேஷமாக சொன்னது வாராகி. அன்றைக்கி வணங்கக்கூடிய அம்பாள் வாராகியை வணங்கலாம், உக்ரமான தட்சிணகாலியை வணங்கலாம், உக்ரமான பிரத்திங்கரா வணங்கலாம், ரொம்ப விசேஷமாக கால பைரவரை வணங்கலாம். பஞ்சமி அன்னைக்கு கால பைரவரையும் வணங்கலாம். ஏன்னா அவெல்லாம் சகலவித பாபத்தை போக்கி நல்லதை கொடுக்குறவா. அதை கோவிலில் தான் வணங்கணும்னு இல்லை, மாதந்தோறும் நம்மளுக்கு 15 நாள் விசேஷமாக இருக்குது. 15 திதியும் பிரதமையிலேருந்து ஆரம்பித்த பிரதம, துதிய, திருத்தீய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை. ஓகேவா? இதேவே வரும், பௌர்ணமி வந்துடும் கடைசியில், இதேமாதிரி வரும், அடுத்தது அமாவாசை வந்துடும். அந்த மாதிரி இவ்வளோ திதியில் ஒரு திதியும் நம்மளுக்கு விசேஷம். இந்த பஞ்சமி என்று ரொம்ப விசேஷமாக வாராகி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தட்சிணகாளி, பிரத்திங்கரா, பைரவர் அவெல்லாம் வணங்கணும். அப்படின்னா நம்ம இந்த மாதத்துக்குரிய இந்த மாதத்தில் என்ன பாவம் பண்ணு நம்மளுக்கு தெரியாது இல்லை. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும், பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் சண்டை வந்திருக்கும், பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்திருக்கும், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்திருக்கும், மாமியாருக்கும் மாமனாருக்கும் சண்டை வந்திருக்கும், ஆஃபீஸில் ஒரே டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனை போக்குறவர், சாந்தத்தை கொடுக்குறவர், பொறுமையை கொடுக்குறவர், தனத்தை கொடுக்குறவர், இவா எல்லாருமே. நம்ம என்ன பண்ணணும், வாராகி முகம் என்ன ரூபமாக இருக்கும்? பன்றி ரூபமாக இருக்கும் இல்லையா? காந்தாரால ஒரு படமும் எல்லாரும் பார்த்துருப்பேன். அவள் வணங்குற முகமே அதுதான். அந்த முகம்தான் பிரதானம். அங்கே அந்த முகத்தை வச்சு தான் சுவாமியாகவே வணங்குறாங்க. ஆனால் வாராகி இப்போது நிறைய ட்ரெண்டு ஆக்கி விட்டுட்ருக்காங்க. வாராகி அம்பாலை எங்கே பார்த்தாலும் இவ்வளோ அடியில் வாராகி, இவ்வளோ அடியில் என்னென்னா இவ்வளோ உக்கிரகமான சுவாமியை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வணங்குறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு வேண்டிய அதிகாரம், அதுக்கு வேண்டிய ஒரு பவர் நம்மகிட்ட இருக்கணும், ஒன்று திறமை இருக்கணும், நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னு பண்ணணும். இப்போ சமீப காலமா நீங்க சொல்ற மாதிரி தான் வாராகி அம்மனை நிறைய பேர் பூஜிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சமீபத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க வாராகி. நல்லதுதான். எவ்வளோ முருகர் ஒரு கட்டத்தில் எல்லாரும் பச்சை குத்துக்க ஆரம்பித்தாங்க, முருகரை வழிபட ஆரம்பித்தாங்கன்னா எல்லாரோட கார்லேயும் முருகராக இருக்கார், வாராகி இருக்கா, எல்லாம் அப்படி தான். சுவாமி ஒரு வருடத்துக்கும் விஸ்வாவசு வருஷம் பேர். இந்த வருஷம் விஸ்வவசு. வசுன்னா போகிறதுன்னு அர்த்தம், வர்றதுன்னு அர்த்தம். விஸ்வாவசு வருஷத்தில் நம்மளுக்கு ரொம்ப பிரசித்தியாக அம்பாள் காட்சி கொடுக்குறா, முருகர் காட்சி கொடுக்குறார். அதனால் வாராகிய வீட்டுக்குள்ளே முதல்ல எப்படி வணங்கணுங்கிறத சொல்லிவிடுவோம். வீட்டுக்குள்ளே பஞ்சமி அன்று எண்ணெய் தேய்ச்சி, நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்லா ஒரு ஸ்ரீகள், ஆக்சுவலாக ஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை, இது ஸ்ரீகள் பண்ணக்கூடிய விஷயம், லேடிஸ் பண்ணக்கூடிய விஷயம். அந்த 3 நாள் லீவ் இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. 3 நாள் லீவு இல்லை அப்படின்னா இதை பண்ணுங்க, தப்பு கிடையாது. தீட்டுக்காக நான் சொல்லலை. காமாக்கியான்னு ஒரு அம்பாள் இருக்கா, அவள் அந்த ரூபமாக தான் இருக்கா, அதனால் அது ஒரு தீட்டுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனால் வாராகிய நம்ம ஒரு காரணத்தோடு வணங்குறோங்கிறதுனால, ஒன்று வேணும் அப்படிங்கிற வணங்குறதுனால எல்லாருக்கும் அதானே இருக்குது. ஒன்று வேணும்னா ஒரு அம்பாளை வணங்குவாங்க, ஒரு வேணும்னா முருகர்கிட்ட போவாங்க, ஒன்று வேணும்னா விநாயகர் சதுர்த்தி போது இவ்வளோ தேங்காய் உடைக்கினா இவ்வளோ அன்னதானம் போடுறேன்னு. அதனால் பஞ்சமி என்று வணங்கக்கூடிய அம்பாள் வாராகி, உக்ரமான சுவாமி. நிறைய பேர் கோவிலில் அரிசியை இலையை போட்டு அரிசியை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் உடைச்சி தேங்காயில் எண்ணெய் ஏற்றுறாங்க.
ஆமாம். ஒரு விளக்கு ஏற்றுறாங்க. அது ஏற்றலாம், தப்பு கிடையாது. அரிசிலாம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் அரிசி மாவுன்னு பிரதானமாக எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கேன். அரிசி மாவோட குங்குமத்தை கலந்துட்டு மஞ்சள் குங்குமத்தை கலந்து அரிசி மாவோட வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சளை வச்சு தேங்காவை உடச்சி நல்லெண்ணெய் விளக்க 2 விளக்கு, ஒரு தேங்காவால் உடச்சல்னா 2 தேங்காய் வரும். நல்லெண்ணெய் விளக்க ஏற்றுங்கோ. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வாராகி ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப உச்சித்தம். அதுக்கப்புறம் வரகரிசின்னு பேர். வரகரிசினா அரிசியை ஊற வச்சுட்டு வெல்லத்தை போட்டு லைட்டாக வறுத்துட்டு அம்பாளுக்கு படைக்கலாம். அதை தானமாக கொடுக்கலாம். அதில் வெறுமனை சாப்பிட முடியாதுன்னா பொட்டுக்கல்லையை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நைவேத்தியமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப உகந்தமானது பானகம், நீர்மோர். அது 2மே வாராகிக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் சொன்ன அம்பாள் தட்சிணகாளி, பிரத்யங்கரா, பைரவர், இவ 3 பேருக்கும் பிடிச்சதுமே இதுதான். பானகம். பானகம் வெல்லம் போட்டு பண்ணுறக்கூடிய பானகம். அந்த பானகம் எப்படி இருக்கணும்னா, இந்த மிளகு போடுறதுன்னு ஒன்று உண்டு கோவிலெல்லாம். உங்களுக்கு ஒரு திருஷ்டியை சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு காரிய சித்தி ஆகணும்னா மிளகு போட்டு அந்த பானகத்தை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. அம்பாள் நைவேத்தியம் பண்ணேன்னா அம்பாள் கோபமாயிடுறா அப்படின்னு ஒரு கணக்கு. கோபம் ஆகாம தான் மாட்டா. அவளுக்கு காரசாரமாக இருந்தால் பிடிக்கும். இஞ்சி தட்டி போட்டு சுக்கெல்லாம் போட்டு அந்த ஒரு பானகத்தை வச்சேன்னா அம்பாள் ரொம்ப நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பா. அதை கொடுப்பா அப்படிங்கிறதோட நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும். எந்த சுவாமிக்கும் வேண்டிக்காதீங்க. இப்போ எல்லா நடைமுறையும் பஞ்சமி அன்னைக்கு பிரார்த்தனம்னு கூட வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு அம்பாளுக்கு தெரியும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணாலே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொடுத்துருவா. அதனால் அந்த தேங்காய் உடச்சி நல்லெண்ணெயால் ஏற்றுங்கோ. அரிசி மாவு குங்குமத்தை போட்டு கலக்கி அதை வச்சுட்டு விளக்கு ஏற்றினேன்னா சகலவித பாபங்கள் போகும். அதை முடிச்சுட்டு கோவிலில் போயிட்டு அசுத்தம் பண்ணாமல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு வர்றது, அதை வச்சுட்டு வர்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கோவிலுங்கிறது ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறது. கோவிலுக்கு இந்த இந்த வழிபாடை பண்ணிவிட்டு சாயங்காலம் கோவிலுக்கு வாராகி கோவிலுக்கு போகிறேன், பிரத்யங்கரா கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே குங்குமம் மஞ்சளை கொண்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற குங்குமம் அம்பாளோட பாதத்தில் சமர்ப்பணம் ஆறுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த குங்கும பிரசாதத்தை வாங்குங்கோ, அந்த மஞ்சளை வாங்குங்கோ. வேற ஒருத்தர் போட்ட குங்கும மஞ்சளை அங்கே பிரசாதம் வச்சுருப்பாங்க. அதை வாங்கினேன்னா அவங்க என்ன வேணாங்களோ எதிர்மறை தாக்கம் இருக்கும். இதெல்லாம் உண்டு 100%. அந்த எதிர்மறை தாக்கத்தை வாங்கிக்க வேண்டாம். நீங்கள் அம்பாள்கிட்ட அவர்கிட்ட சொல்லியே கொடுங்க. ஒரு ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கூட கொடுங்க அது குருக்களுக்கு. சில கோயிலெல்லாம் குருக்களுக்கு ஏன்னா அவங்க அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சில இடத்துல பூசாரி இருக்காங்க, அவங்ககிட்ட ஐயா இந்த மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணணும், பாக்கெட்டாக எடுத்துன்னு போகாமல் ஒரு தொன்னையில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஐயா இதை அம்பாள்கிட்ட போட்டு கொஞ்சமாக கூட கொடுங்க, எனக்கு கொஞ்சமாக பிரசாதம் நான் போட்டு கொடுத்ததுலேருந்து கொடுங்க, கேட்டு வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சுக்கிறது விசேஷம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. இப்போது வாராகி அம்மன் சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய வரலாறு மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? வாராகி எல்லா அம்பாள் மாதிரி ஒரு வதம் பண்ண வந்தவ தான் வாராகி. வாராகி பன்றி ரூபமாக இருக்கிறதுனால அவள் சகலவித ரோமத்துனா சரீரம் இருக்கிறதுல முடி இருக்கு இல்லையா, முடி சம்பந்தமான வியாதிகள், ஏர்ஃபால் ஆகுது இல்லையா, முடி கொட்டுறது, அந்த மாதிரி ஆகிறம்போது நான் விளக்கேற்று நல்லெண்ணெய்ன்னு சொன்னேன் இல்லையா, மிச்சம் எண்ணெய் அதில் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை எடுத்து தலையில் தேய்ச்சிக்கலாம். விளக்கு ஏற்றின எண்ணெயை மறுநாள் காலம்பரை தலையை தேய்ச்சிக்கலாம். அந்த தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை உட்கொள்ளுங்க. விளக்கு ஏற்றின தேங்காவை அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு சாப்பிட தோணும் இல்லையா, அதனால் அதை வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன்னா ஏர்ஃபால் ஆகாது. ட்ரீட்மெண்ட் ஏர்ஃபாலுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவாளுக்காக தடுக்கிறதுக்காக நான் சொல்லலை, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா அவள் ஒரு வருமானம் போய்டும்னு நினைப்பான். அதனால் ஏர்ஃபால் ஆகாது. மெயினாக கேன்சர் கிளியர் பண்ணுறவாவ, எந்த ஒரு கேன்சராக இருந்தாலும் சின்ன கட்டி கொழுப்பு கட்டி வந்துட்டால பயப்படுறா எல்லாரும், எனக்கு இந்த கேன்சர் இருக்குமோ, இந்த ஒரு வியாதி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி. அதை பூர்ணமாக கிளியர் பண்ணுறா அவள் அம்பாள். வாராகி அதை விஷயத்தை பண்ணுறா. குழந்தைகளுக்கு படிப்பை கொடுக்குறா, ஞானத்தை கொடுக்குறா, புத்தியை கொடுக்குறா. வாராகிக்கு 2 பல்லு இருக்கும் இல்லையா, இதுதான் ரூபம். இப்போ எல்லாரும் பெரிய பெரிய மகான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபம் வச்சுட்டுருப்பாங்க. நானுமே நீங்கள் நிறைய கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இந்த கை தான் வச்சுட்ருப்பேன். இப்படி வச்சுட்டேன்னா வாராகிக்கு ஒரு முத்திரை இது.
இந்த முத்திரையான வட்டது வச்சுட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு 2 நிமிஷம் இப்படி வச்சுங்கோ. இப்படி வச்சுட்டோன்னா பீஸ்ஃபுல்லாக கொடுக்கும் தட்சிணகாளியோடது. அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டேன்னா அம்பாலோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி வச்சுக்கணுன்னா நாங்கள்லாம் இப்படி வச்சுப்போம், இப்படி வச்சுப்போம். ஏன்னா அப்படி வச்சுக்கலாம். அந்த முத்திரைகள்லாம் வச்சுக்கலாம். முத்திரைக்கு எது சம்பந்தமாக வச்சுக்கிறீங்களோ, எது சம்பந்தமாக பூஜை பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் இதை வச்சுக்க வேண்டியது. எனக்கு வாராகியை கும்பிட்றேன் அப்படின்னா வாராகி இப்படி வச்சுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கூர்ம ரூபம், வராக ரூபம் இப்படி இருக்கும், இப்படி வச்சுன்றலாம். அப்படி இருக்கிற போது அம்பாலானப்பட்டவள் மெயினாக கொடுக்கறது வியாதி, கேன்சர்னு சொன்னேன், ரோமங் முடி சம்மந்தப்பட்டது சொன்னேன், ஏர்ஃபால், டேண்ட்ரஃபை போக்குவா. அந்த காலத்தில் வாராகியை கும்பிட்டுருக்காங்களான்னு சப்த கன்னிக்கான்னு ஒன்று தெரியுப்பா, கன்னிமார்கள். அந்த கண்ணியில் ஒருத்தவ தான் வாராகி, கண்ணியில் ஒருத்தி தான் வாராகி. எல்லா சப்த கன்னியிலையும் பார்த்தீங்கன்னா வாராகி இருப்பா. அந்த வாராகியானப்பட்டவள் அந்த காலத்துலேருந்து புராணத்தில் வாராகி படிக்கிறது என்னென்னா ரொம்ப விசேஷமாக கல்லுன்னா பனைமரத்து, இந்த போதை இருக்கிற கல் இல்லை, பனைமரத்து கல்லை கொண்டு வைக்கிறது வாராகிக்கு. காளிக்கும் அதை வைக்கிறது. படைக்கணும், நம்ம குடிக்க சொல்லலை, படைக்கணுமே தவிர குடிக்க சொல்லலை. அதனால் அதெல்லாம் எடுத்துமே கொடுக்கலாம். ரொம்ப உக்கிரகமான அம்பாள். அவளுக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில், பஞ்சமியில் நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்காம, அம்மா இது நினச்சின்னு இருக்கேன், நான் என்ன நினச்சின்னு இருக்கேன்னு உனக்கு தெரியும், அதை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு பண்ணலாம். நிறைய மஞ்சள் குங்குமத்தை கோபுரமாக வீட்டில் வச்சுங்கோ பஞ்சமி நின்று. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் குங்குமத்தை 10 பேருக்கு சுமங்கலி கொடுங்கோ. கொஞ்சமாக மஞ்சள் தேய்ச்சி நிறைய குளிங்கோ. அன்றைக்கி பஞ்சமி அன்றைக்கி மஞ்சள் தேய்ச்சி குளித்து பிரகாசமாக வலையெல்லாம் போட்டுண்டு அவளுக்கு ஜெகஜோதியாக அம்பாலை ஒரு வாசனை திரவியங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிற போது அவள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. இப்போ வராகி அம்மனுக்கான விசேஷ கோவில் எதுவாக இருக்கு? விசேஷ கோவில் வாராகி கோவில் தான். எங்கே வாராகி கோவில் இருந்தாலும் போங்கோ. எங்கே பக்கத்தில் எது அதான் சொன்னோமே முன்னாடியே, நிறைய வாராகி கோவில் எக்கச்சக்கமாக இப்போ வந்துடுத்து. கோவிலில் போயிட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன். மஞ்சப்பொடியை நீங்கள் தொன்னையில் போட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே ஐயரோ பூசாரிகிட்ட கொடுத்து அதை சமர்ப்பித்து அதுலேருந்து எடுத்துங்கோ. மற்றவங்க கிட்டேருந்து வந்த ஒரு விஷயத்தை வாங்கிக்க வேண்டாம். அது கோவில் நிர்வாகம் வச்சு பூஜை பண்ணதை வச்சுக்கலாம். நான் போய் கொண்டு கொடுத்தது ஒரு மூலையில் இருக்கும். நான் கொடுத்த மஞ்சள் குமிச்சு அதுலேருந்து பிச்சு போட்டு அதை ஒரு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணவே மாட்டான், அது அப்படியே மூலையில் இருக்கும், அதை பிரித்து கொடுக்குற வாங்கலும் இருக்கா. அந்த மாதிரிலாம் வாங்கிக்காதீங்கிற அது எதிர்மறை தாக்கத்தை இருக்கும். இந்த வாராகி அம்மனுக்கு என்ன மாதிரி பூக்கள் வைக்கலாம்? வாராய்க்கு சங்கு பூ பிடிக்கும். விருட்சினா தேன் பூன்னு சொல்கிறது, அடுக்கு விருட்சின்னு ரெட் கலர், அடுக்கு மல்லி இல்லை, அடுக்கு பூன்னு சொல்கிறது. அந்த விருட்சி பூ ரெட் கலரில் கொடுக்கலாம், நிறைய ப்ளூ கலரில் இருக்குது, அது கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம் தாமரை மொட்டு, அம்பாளுக்கு விசேஷம் தாமரை மொட்டு. தாமரை பூ சொல்லலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற மொட்டு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே தாமரைக்குள்ளே ஒரு தண்டு இருக்கும், அதுக்குள்ளே அதை பிரிச்சல்னா ஒரு வெள்ளையாக தண்டு இருக்கும். அதை பிரித்து எடுத்து அம்பாளுக்கு ஒரு மாலையாக கோத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தாழம்பூ விசேஷம், அதெல்லாம் ரொம்ப விலை. தும்பப்பூ விசேஷம் ரொம்ப. அந்த மாதிரி தும்பப்பூ, தாமரை மொட்டு, மல்லிலாம் விசேஷம்தான். இந்த வாராய்க்கு பிடிச்ச வஸ்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 2-3 பூ இல்லை தாழம்பூலாம் கொடுத்து. செம்பகு பூ கொடுக்கலாம். செம்பகு பூ ரொம்ப விசேஷம். செம்பருத்தி வைக்கலாம். செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, எல்லா கலர்லேயுமே வைக்கலாம். அந்த எல்லா கலரில் இருக்கிறப்போ செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷம். அரளி, அந்த அரளி செவ்வரளி ரெட் கலரில் இருக்கிற அரளி பூவை மாலையாக கட்டி போடலாம். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதுதான் வாராகியோட ஒரு விசேஷமான ஒரு விஷயம். இது எல்லாமே பஞ்சமி நாட்கள் வாராகி அம்மன் மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுங்க, விசேஷம் ரொம்ப. ஸோ நேயர்களே, பஞ்சமி அன்னைக்கு எந்த மாதிரி கடவுளை வணங்கினா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றதை குருஜி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இதனை தொடர்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணுவார். தொடர்ந்து பேசலாம். நன்றி.